அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று அனைத்து ஜாதகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை. கருத்தில் கொள்ளுங்க. ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் முன்னோர்கள் ஒரு தெய்வங்களை, அதாவது அம்மன் வணங்கக்கூடிய நாளாக குறித்து வச்சுருக்காங்க. இந்த 3வது வெள்ளிக்கிழமை மிக முக்கியமானது. பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா காளியம்பாள் தான். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையானது அன்னை காளியம்பாளுக்கு உகந்தது. இந்த அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவம். எனவே காளியம்பாளை 3வது வெள்ளிக்கிழமை போது வேண்டினால் தைரியம் அதிகரிப்பதோடு ஆரோக்கியமும் மேம்படும். பொருளாதார தடைகள் நீங்கி இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டோம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஆடி மாத பொதுவாக வெள்ளிக்கிழமை மகிமை பார்த்திங்கன்னா, ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்புண்டு. இம்மாத வெள்ளிக்கிழமையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது கூட. பொதுவாக ஆடி மாத அம்மனுக்குரிய மாதம் மட்டுமின்றி இம்மாதத்தில் அம்மனின் சக்தி இருமடங்காக பெருகக்கூடிய மாதமாகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் திருமணமான பெண்கள் விரதம் இருந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி இம்மாத வெள்ளிக்கிழமையில் யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை வேண்டினால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள், திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமைகளை வேண்டக்குள்ள ஒவ்வொரு அம்மனையும் அவங்களுடைய எண்ணங்கள் 100% நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடல்வாதிகள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைகள் அமையும். பொருளாதார தடையும் நீங்கி இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டு மகிழ்ச்சிகரமான வாழக்கூடிய அமைப்பை அம்மன் ஏற்படுத்தி தருவாங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.